காலை வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் தமிழரசி. மேக்கப்லாம் முடிஞ்சிடுச்சு. பூ வாங்கலான்னு பார்த்தேன். பூக்காரங்க அக்கா இல்லை. அதனால் நம்ம வீட்டில் இருக்க தோட்டத்தில் என்ன பூ இருக்குதுன்னு வந்து பார்த்தேன். எல்லோ ரோஸ் இருக்குது. இந்த பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்களா? நம்ம தலைக்கு எல்லோ கலர் புடவை கட்டியிருக்கேன்னா எல்லோ ரோஸ் வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு எல்லோ ரோஸ் பூத்தாச்சு. அப்படியே நைட்டெல்லாம் மழை பெஞ்சிச்சுமா, அதனால் தண்ணி ரோஸெல்லாம் தண்ணி இருக்குது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி பூத்துருக்கா. உங்கள் வீட்லேயும் அதுமாரி செடி இருக்கா? உடனே என்னம்மா உங்கள் வீட்டில் செடி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, நாங்கள் இங்கே வளர்க்குறோம்லாம் கேட்காதீங்க. நம்ம வீட்டில் செடியில் பூ இருக்குது. இன்றைக்கி எல்லோ கலருக்கு எல்லோ மேட்சான ஒரு பூவை நான் தலையில் வச்சுக்க போகிறேன். என்ன தான் நம்ம கடையில் வாங்கி நம்ம வந்து பூக்கள் வாங்கி வச்சாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்து அது வந்து பூத்துச்சுன்னா அதோட அழகே செம்மையாக இருக்குமா. அதுதான் அந்த சந்தோஷம் எனக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கா? அப்புறம் முல்லைப்பூலாம் நிறைய பூத்துருக்கு. பெருக்கில் கொஞ்சம் சாயந்தரமாக பறிச்சுக்கலாம் சொல்லி அப்படியே விட்டுட்டேன். நம்ம வீட்டுக்கு மோட்ரு தினமும் ஏதாச்சும் ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கா. இன்றைக்கி என்ன செலவுன்னா, ஒரு மோட்ரு எரிஞ்சு போச்சு. அவன் வேறு மோட்ரு ஒன்று வாங்கியாச்சு. அதுதான் ப்ளம்பர் வந்து அந்த மோட்டரெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்குறாங்க. மோட்ரு வந்து புது மோட்ரு வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அதுதான் வேலை. அதை தான் போய் நாங்கள் போய் வேலை செய்கிற இடத்துல போய் நிற்கணும். இப்போ ஒரு காசு கேட்டாங்க, கொடுத்தேன். அப்புறம் சில்லற சாமான்லாம் வாங்குறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. வந்து அவங்க மோட்ரு ஃபிட் பண்ணணும். அதுங்கிட்டே ஒரு மேக்கப்பை போட்டுக்கிட்டு உங்களை நான் லைவ்லலாம் பார்க்குற முடிய மாட்டேங்குது. நீங்கள் என்னை வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் உறவுகளே, என்னத்துக்கு என் லைவில் வந்து யாருமே வர மாட்டேங்கிறீங்க? அம்மாவுக்கு ஆளாச்சா வருது நீங்கள் லைவில் வந்து பார்க்காதது. ஏன் என்னாச்சு? என்ன மிஸ்டேக் நான் பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் என் லைவில் வந்து யாரும் வர மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருவீங்க பேசுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து உட்கார்றேன். ஆனால் நீங்கள் லைவில் வர மாட்டேங்கிறீங்க. அம்மா மேலே ஏதாச்சும் கோவம் இருந்தால் சொல்லிவிடுங்க. அம்மா இந்த ரீசனால் தான் உங்கள் லைவுக்கு நாங்கள் வரலன்னு. அதை நான் மாற்றிக்கிறேன். உங்கள் கூட பேசுகிறது தான்ப்பா எனக்கு சந்தோஷம், வேறு எதுவுமே கிடையாது. இதனால் என்ன வருது? ஒன்றுமே கிடையாது அம்மாவுக்கு. ஆனால் உங்கள் கூட நான் பேசினேன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால் அம்மாவுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுங்க. அம்மா லைவில் வந்து எல்லோரும் பேசுங்க. எல்லோரும் பேசலாம், ஜாலியாக பேசலாம், சந்தோஷமாக பேசலாம். அம்மாவை வந்து லைவை